வாழ்வோம் வாழ்விப்போம். நம்ம ஞானத்துல பரிகாரம்னே சொல்லக்கூடாது. ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க. இங்க பரிகாரம் கிடையாது. அதுக்கு உள்ள ஈக்குவலைஸ்ட் தண்டனையை நீங்க கொடுத்தாகணும், பெற்றாகணும். அப்ப என்ன ஆகுது? புது கர்மா உங்களுக்கு உண்டாகுது. அப்ப இந்த புது கர்மாவை அழிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மங்கள் எடுத்தாகணும். அது எந்த ஜென்மா நமக்கு தெரியாது. அதை முடிவு பண்றது எங்க? வெற்று மண்டலத்துல கர்மா தான் முடிவு. அப்ப அந்த நிலையில இருக்கும்போது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ரெண்டாவது, கர்மா அத்தனையும் மாற்றுவதற்கு உண்மை குருவான் இறையே குருவாக வந்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்மாவை மாற்ற முடியும்னு இறைவேதம். அப்ப இறைவேதத்துல நம்பிக்கை வரணும். அதான் மெயின் ரூட். ஜிபிஎஸ் மாதிரி. நான் இறைவேதெல்லாம் நம்ப மாட்டேன்னா மௌன நீ சுத்து, ஊரை சுத்தி சுத்தி சாகுன்னு சொல்ல வேண்டியதான். மேப்பை கையில கொடுத்தாச்சு. திஸ் இஸ் த ரூட், ஷார்டஸ்ட் ரூட். எதை பத்தியும் கவலைப்படாம இறைவேதத்தை அப்படியே பண்ணிட்டே வருவோம். படிச்சுட்டே வரும்போது அது உங்களுக்கு உள்ளதுக்கும் போது எந்த இடத்துல அது உங்களை சிந்திக்க வைக்குதோ, அப்படியே உங்களை ஸ்டார்ட் அப் பண்ணுதோ, அங்க இருந்து புடிச்சுக்குங்க, விடாதீங்க. நான் கையில கொடுத்தாச்சு. கொடுக்கும் போதே ஏனா தானோன்னு சொல்லல. அதான் நம்பிக்கையின் பேர்ல வாங்கியிருக்கணும். கீழே வைக்காத, கண்ணுல ஒத்திக்க, அதுக்கு மேல எந்த பொருளையும் வைக்காத, உன் வேதத்தை யாரு கையிலயும் கொடுக்காத, இது உன் உயிர் கவசம் சொல்லியிருக்கனா இல்லையா? நீதான் படிக்கணும், வேற யாரையும் உன் இறைவேதத்தை படிக்க அலோவ் பண்ணாத. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அப்பமாவது உணர வேண்டாமா? உன் நோய்க்கு மருந்த கொடுத்தாச்சு, என் பிள்ளை திங்கிட்டு என் வீட்டுக்காரன் திங்கிட்டேன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் கொல்லுக்கு தானே முடிவு பண்ணிருக்கீங்க. உங்க நோய்க்கு நீங்க தான் மாத்திரை போடணும், மருந்து குடிக்கணும். அந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன நோயும் தெரியாது இல்ல. உன் நோய் வேற, அவங்க நோய் வேற. அப்ப இந்த இறைவேதத்தை எப்படி பாதுகாக்கணும்? நிறைய பேர் அது அவங்க எடுத்து படிச்சுட்டாங்க, இல்ல அங்க வச்சுட்டேன், எங்க வச்சேன்னு தெரியல, மௌனம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, எனக்கு ஒரு இறைவேதம் கிடைக்குமா? நோ சான்ஸ். ஒரு உயிர் தானே இருக்கு, நீ செத்துட்டு வா அப்புறம் ஆரம்ப. இந்த கர்மாக்கு அவ்வளவுதான். ஆனா இறைவேதம் இந்த கர்மாக்கு இல்ல, உயிருக்குள்ளது, ஒட்டுமொத்த கர்மா. எவ்வளவு நம்பிக்கையின் பேர்ல நீங்க வாழணும். வாழ்க்கை தொலைச்சிடக்கூடாது. ரூட்டை காட்டும் பிறகும் யோசிங்க. இறைவேதம் ஒன்று போதுமே. அப்ப குரு கிடைச்சாச்சுன்னா என்ன ஆகி போச்சுது? நம்முடைய ஒட்டுமொத்த கர்மாவை அவர் பார்த்துக்குவார். சரணாகதி ஆகும். அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். பாரமற்ற வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். மனம் அடங்கினாதான் அறிவு விழிக்கும். அப்ப உங்க மனதை என்ன பண்ணிடணும்? குரு காலடியில போட்டுறணும். நீங்க பாத்துக்கங்க ஏன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டிய அறிவு தானா உதிக்க ஆரம்பிச்சிடும். குருவனுடைய அறிவு உங்கள்கிட்ட, உங்க அறிவு இல்ல. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து மன அறிவு, மனதுதான் அங்க கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேல மனத்தை வச்சுக்கிட்டு நான் அப்படி சிந்திச்சேன், இவரு சரியா தப்பா, இவரு என்ன இப்படி பாக்குறாரு, இப்படி பேசுறாரு, இவர் அங்க போறாரு, இவர் இங்க வர்றாருன்னா மௌனம் உங்களை கொண்டு எங்க பண்ணோம்? நரகத்துல இல்ல, அதுக்கும் மேல என்ன உண்டு அங்க கொண்டு வைக்கணும். சாவிடக்கூடாது, அவஸ்தைப்பட வைக்கணும். ஆமா, அதான் தண்டனை. இவங்க என்ன நினைக்கிறாங்க? செத்துதான், குத்துனா குத்துட்டு செத்து போயிருவோமே, அப்புறம் என்னன்னா விட்டுருமா?